We will see the chapter 33, Indirect Taxation. First, taxes can be divided into two types, direct tax and indirect tax, as you know. இப்போது direct taxனா என்ன? Suppose if the consumer pays tax directly to the government அப்படின்னா அது direct taxation. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் we can take income tax. ஃபார் எக்ஸாம்பிள் யார் சேலரி ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட வருமான வரியை கவர்மெண்ட்டுக்கு செலுத்துகிறாங்க. தட் இஸ் நோன் அஸ் டைரக்ட் டாக்ஸேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டைரக்ட் டாக்ஸேஷன். த கன்சியூமர் பேஸ் டைரக்ட்லி டு த மேனுஃபேக்சரர். சப்போஸ் ஒரு செல்லர் கூட்ஸை விற்கிறது மூலமாக பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளோட விலையோட சேர்த்து டாக்ஸும் என்ன பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்க. அண்ட் தென் மேனுஃபேக்சரர்னோ he pays directly to the government. அப்போது இன்டைரக்டாக பையர்ஸ் பே பண்ணுறாங்க டாக்ஸு கவர்மெண்ட்டு செல்லர்ஸ் மூலமாக. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறது, இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்டு, எக்ஸைஸ் டியூட்டிலாம் எடுத்துக்கலாம். Now we will see the meaning of indirect tax. Actually indirect tax is levied on the goods and services. எதெல்லாம் பொருட்கள் மேலேயோ சேவை மேலேயோ நம்ம இம்போஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் கலெக்டட் ஃப்ரம் த பையர்ஸ் பை த செல்லர்ஸ் அண்ட் பெய்ட் பை த செல்லர்ஸ் டு த கவர்மெண்ட். ஸோ பையர்ஸ்கிட்டேருந்து செல்லர்ஸ் வாங்குகிறாங்க, ஒரு பொருளை விற்கிறது மூலமாக அந்த பொருளோட விலையோடு சேர்த்து என்ன பண்ணுறாங்க, பையர்ஸ் செல்லர்ஸ்க்கு டாக்ஸாக பே பண்ணுறாங்க. அடுத்து செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை கவர்மெண்ட்டுக்கு வரியாக செலுத்துகிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செல்லர் ஒரு ஃபோன், ஒரு மொபைல் ஃபோன் விற்கிறார் 5,000 rupeesனால் அதில் இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 rupees கொடுத்துருப்பாங்க. இப்போ அதையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், பையர்ஸ் அந்த மொபைல் ஃபோனையும் சேர்த்து நாம் வாங்குகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்டைரக்டாக நம்ம டாக்ஸ் செல்லர்ஸ்க்கு செலுத்துகிறோம். அப்போது செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வர வருமானத்திலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு பே பண்ணுறாங்க. ஓகே, ஸோ சின்ஸ் இட் இஸ் இன்டைரக்ட்லி இம்போஸ்ட் ஆன் த பையர்ஸ் இட் இஸ் கால்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் அகெயின் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட், எக்ஸைஸ் டியூட்டி. ஓகேவா? Now let us see the Goods and Services Act. Actually GST Act was passed on April 12, 2017 தான் பாஸ் பண்ணாங்க. But it came into effect from 1st July 2017. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 2017 தான் நம்ம கவர்மெண்ட் இந்த ஜிஎஸ்டின்றதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் த சிங்கிள் பிக்கெஸ்ட் டாக்ஸ் ரிஃபார்ம் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஆனால் இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே பார்த்தோம்னா இது ஒரு டாக்ஸ் ரிஃபார்ம்ஸு அப்படின்றது ஒரு பெரிய அளவில் தான் டாக்ஸ் ரிஃபார்மாக கருதப்படுது. செவரல் கண்ட்ரீஸ் லைக் ரஷ்யா, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், சைனா ஹவ் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ்ட் திஸ் ஜிஎஸ்டி. ஏற்கனவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்டியை அமல்படுத்தியிருக்காங்க. அண்ட் நவ் ஜிஎஸ்டியோட கைண்ட்ஸை பார்க்கலாம். ஜிஎஸ்டி is of 3 kinds, CGST, SGST or IGST. Now CGST, actually CGSTயோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னா Central Goods and Services Act. It is imposed and collected by the central government. எதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸை லிவி பண்ணுதோ, எந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித்தின் த ஸ்டேட்டில் சப்ளை ஆகுதோ அந்த கூட்ஸ் மேலே நம்ம வரி சார்ஜ் பண்ணோம்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறது, சிஜிஎஸ்டின்னு சொல்கிறது. ஸோ இதுவும் அமெண்ட்மெண்ட் ஆனது 2017. நெக்ஸ்ட்டு எஸ்ஜிஎஸ்டி. ஆக்சுவலி ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட் இம்போஸ்ட் அண்ட் கலெக்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் த ஸ்டேட் ஜிஎஸ்டி ஆக்ட். ஸோ இதுவும் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தன்னோட ஸ்டேட்டில் வரியை லிவி பண்ணுறது, சார்ஜ் பண்ணுறது தான் இந்த ஜிஎஸ்டி. அதுதான் ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட்னு சொல்கிறது. ஸோ இந்த தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஜிஎஸ்டி ஆக்ட் 2017 பாஸ் ஆனது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூஜிஎஸ்டி. ஆக்சுவலி யூனியன் டெரிட்டரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட்.
It is imposed and collected by the Union Territory Administrations. அங்கே யூனியன் டெரிட்டரிஸ் வந்து கலெக்ட் பண்ணுற டேக்ஸை தான் நம்ம யூஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். இதுவும் 2017 தான் அமெண்ட்மெண்ட் ஆனது. நெக்ஸ்ட்டு ஐஜிஎஸ்டி, Interstate Goods and Services Act. It is imposed and collected by the state government and the revenue shared with the states. இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இம்போஸ் பண்ணுது. ஆனால் அந்த ரெவின்யூஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லா ஸ்டேட்ஸும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அண்டர் த ஆக்ட் 2017 பிரகாரம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐஜிஎஸ்டி ஆன் எக்ஸ்போர்ட்ஸு. ஆல் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் இன்டர்ஸ்டேட் சப்ளை. அண்டர் ஜிஎஸ்டி பிரகாரம் தான் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எந்த வரியும் நம்ம சார்ஜ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஜிஎஸ்டி இஸ் நாட் இம்போஸ்ட் ஆன் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா. எதெல்லாம் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம வரி வந்து என்ன பண்ணுறதில்ல, நம்ம செலுத்துறது இல்லை. ஸோ சப்போஸ் எனி இன்புட் கிரெடிட் பெய்டு ஆல்ரெடி அண்ட் எக்ஸ்போர்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே பே பண்ணதையும் என்ன பண்ணுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்கப்பா. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸோட மீனிங் என்ன? சப்போஸ் இஃப் த டேக்ஸ் இஸ் லிவிட் ஆன் தி இன்கம், ஒரு இன்கம் மேலே வந்து நம்ம டேக்ஸை லிவி பண்ணோம்னா அது நம்ம டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். இது யார் ஏர்ன் பண்ணுறாங்களோ, சப்போஸ் ஒரு சேலரி பீப்புள் இருந்தால் அவங்க வருமானத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, வருமான வரியாக வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுறாங்க. அதுதான் நம்ம டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன? இட் இஸ் லிவிட் ஆன் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் இஸ் கலெக்டட் ஃப்ரம் த பையர்ஸ். பையர்ஸ் கிட்டேருந்து நம்ம வந்து பொருட்களை விற்கிறது மூலமாக செல்லர்ஸு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் செல்லர் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஃபால்ஸ் ஆன் த சேம் பர்சன். யார் வந்து வருமானம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க மேலே தான் டேக்ஸை திணிக்கிறோம். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டு பே பண்ணுறாங்க. ஆனால் ஃபால்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ், ஏன்னா டிஃப்ரெண்ட் பையர்ஸ் ஒவ்வொரு பொருட்கள் வாங்குறது மூலம் டேக்ஸ் ஒவ்வொருத்தர் மேலேயும் என்னாகுது, வரி வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ அதன் மூலமாக செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கலெக்டிவ்லி தே பே டு த கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க. அண்டு எவேஷனாக வரி வைப்பு. இங்கே வந்து பார்த்தோம்னா டைரக்ட் டேக்ஸில் இட் இஸ் பாசிபிள் தான் சொல்ல முடியும். ஏன்னா சில பேர் நம்மளே பார்க்குறோம் கண்டிப்பாக வரி செலுத்தாமல் ஏமாத்துறாங்க. ஆனால் இங்கே வந்து என்னது, டேக்ஸ் எவேஷன் இஸ் நாட் பாசிபிள். இன்டைரக்ட் டேக்ஸில் கண்டிப்பாக ஒரு சோப் வாங்கணுமா அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், டேக்ஸையும் செலுத்திட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கான சார்ஜையும் நம்ம சேர்த்து தான் சோப்போட விலையை நிர்ணயிக்கிறாங்க. அடுத்து இன்ஃப்ளேஷன். டைரக்ட் டேக்ஸ் என்ன பண்ணுது, இன்ஃப்ளேஷனை பணவீக்கத்தை குறைக்குது. ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன பண்ணுது, பணவீக்கத்தை ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷிஃப்டபிலிட்டி. ஸோ இட் கேனாட் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ். இப்போ நம்மளால் வரி கட்ட முடியலன்னு மற்றவங்களுக்கு நம்ம கட்ட முடியாது. ஏன்னா நம்ம தான் ஏர்ன் பண்ணுறோம், நம்ம தான் கட்டி ஆகணும். ஆனால் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம கேன் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ். ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குறாரு, இன்னொருத்தர் இன்னொரு பொருளை வாங்குறாரு. அப்போ ஒவ்வொருத்தரோட மேலேயும் என்ன ஆகுது, வரி வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே தான் போகுது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லெசன். ஓகே, we will see the next topic. We will see the topic GST Council. ஓகேவா? So GST Council will oversee the implementation of the GST. ஆக்சுவலாக ஜிஎஸ்டியோடைய நடைமுறைப்படுத்துறதெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான்ப்பா. ஓகேவா? ஆனால் சிஜிஎஸ்டி ஆர் ஐஜிஎஸ்டி ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் மேற்பார்வை பண்ணுறது யாரோட பொறுப்பில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லலாம். ஸோ இந்த கவுன்சில் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குது. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டியோட ரேட்டை பற்றியும், இல்லை ஐஜிஎஸ்டி வந்து எப்படி வந்து பிரித்து கொடுக்குறாங்க மற்ற ஸ்டேட்ஸ்க்கு வர வருமானத்தை, ப்ளஸ் எதனா எக்ஸம்ஷன்ஸு, இல்லை எதனா ஜிஎஸ்டி லாஸ், இது எல்லாத்தையுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறது யாருன்னா இந்த கவுன்சிலோட வேலை தான்ப்பா. ஓகே. ஸோ இந்த சேர்மன் யார் அப்படின்னு சொன்னோம்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இந்த கவுன்சிலோட சேர்மன். ஸோ இவங்களோட மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும், இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், இவங்க எல்லாம் தான் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஓட்டிங் பார் அப்படின்னு சொன்னோம்னா 1/3 ஓட்டிங் பார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுதுப்பா.
இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா 2/3 ஓட்டிங் பாஸு இருக்குது, ஓட்டுரிமை 2/3. ஸோ எதனா ஒரு கவுன்சில் டெசிஷன்ஸ் எடுக்கணும்னா எல்லாரதும் சேர்த்து 3/4 டோட்டல் ஓட்ஸை பொறுத்து தான் எந்த டெசிஷனும் எடுப்பாங்கன்னு சொல்லலாம்ப்பா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தோம்னா ஒரு ஓட்டு தான் இருக்குது. அது எந்த சைஸாக இருந்தாலும் எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தாலும். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா 2017 வரைக்கும் பார்த்தோம்னா 24 கவுன்சில் மீட்டிங்ஸ் வந்து இது வரைக்கும் நடந்திருக்குன்னு தான் சொல்லலாம். இதுதான்ப்பா ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸு. Now we will see the objectives of GST. So what is the foremost objective of GST என்ன அப்படின்னா, காமன் மார்க்கெட் இருக்கணும், யூனிஃபார்ம் டாக்ஸ் ரேட்டு இந்தியாவில் இருக்கணும். இதுதான் ஒரு முக்கிய நோக்கமாக இருந்தது. ஒரே நேஷனாக இருக்கணும், ஒரே டாக்ஸாக இருக்கணும், ஒரே மார்க்கெட்டாக இருக்கணும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸஸ் அப்படின்னா டாக்ஸ் அடிக்கடி பே பண்ணுற அந்த பேர்டனை குறைக்கிறதுக்காக ஜிஎஸ்டி என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே உள்வரி தட் இஸ் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கலெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து வேறு டாக்ஸில் வந்து நம்ம செட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஈடு செய்யறதுக்கு அவங்க சான்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்தோம்னா இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக ஜிஎஸ்டி என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே இன்புட்ஸ் கிரெடிட் அதாவது உள்ளீட்டு வரின்னு சொல்லுவோம், அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ரீஃபண்ட் பண்ணுறாங்க. இதனால் என்னன்னு சொல்லலாம், எக்ஸ்போர்ட்ஸ்னாலே எந்த டாக்ஸும் இல்லைன்னு தான் சொல்லலாம்ப்பா. அடுத்து பார்த்தோம்னா இந்த டாக்ஸ் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, டாக்ஸ் பேயர்ஸை வந்து நிறைய வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே போல் இதனால் டாக்ஸ் ரெவின்யூவும் அவங்களுக்கு நிறைய கிடைக்குது. அடுத்து இந்த ஜிஎஸ்டி என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, இந்த டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க பார்த்தீங்களாப்பா, அது எல்லாம் வந்து ஒரு காமன் ஃபார்ம்ஸில் வந்து பண்ணால் போதுன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதனால் என்ன சான்ஸ்னு இருக்குது, அடிக்கடி நம்ம வந்து டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு போகணும் அப்படின்ற ஒரு வேலை இல்லை. இதெல்லாம் எது நோக்கமாக இருக்குதுன்னா இந்த ஜிஎஸ்டியோட நோக்கமாக இருக்குது. அதே போல் பார்த்தோம்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம பே பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சப்மிஷன் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டமை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி ஆப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டியாக இருக்குது. நவ் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டினால் என்னதான்ப்பா பெனிஃபிட் இருக்குது சொசைட்டிக்கும் ஒரு கண்ட்ரிக்கும் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாம். யூனிஃபைடு காமன் நேஷ்னல் மார்க்கெட் இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறோம். இதனால் ஜிஎஸ்டினால் எல்லா ஸ்டேட்ஸோட எக்கனாமி பொருளாதாரம் ஒன்றுபடுதுன்னு தான் சொல்லலாம், யூனியன் டெரிட்டரிஸு. அதே போல் பார்த்தோம்னா டாக்ஸேஷன்ஸு, ஒரு இம்போர்ட்டட் குட்ஸ்க்கு இவ்வளோ டாக்ஸேஷனு, இந்தியன் மேனுஃபேக்சர்ட் குட்ஸ்க்கு இவ்வளோ அப்படின்றத அவங்க பிரிக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன சொன்னாங்க, இப்போ சப்போஸ் இம்போர்ட்டட் குட்ஸோட ஐஜிஎஸ்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, எல்லா மேனுஃபேக்சர்ட் குட்ஸு சிஜிஎஸ்டியோ இல்லை எஸ்டிஎஸ்டியோ லிவி பண்ணியிருக்காங்க பாரு, அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, செவரல் டாக்ஸஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறது, வேர்ல்டு மார்க்கெட்டில் காம்படிட்டிவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்குதுன்னு தான் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங்கை நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்கப்பா, எக்ஸ்போர்ட்ஸை. இதனால் என்ன சொல்கிறாங்க, ஜிடிபினால் நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து எக்கனாமிக் க்ரோத்துக்கு என்ன ஆகுது, நிறைய இன்க்ரீஸ் ஆகுது, ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். இதனால் ஜிஎஸ்டினால் நமக்கு என்ன கிடைக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்துறதுனால பாவர்ட்டி வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். நவ் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் டு த பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு என்னப்பா பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, சிம்பிளர் டாக்ஸ் சிஸ்டம் வந்து அமுல்படுத்துகிறாங்க. இதனால் என்ன ஆகுது, ஃபியர் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 17 டாக்ஸஸ் ஏற்கனவே இருந்ததெல்லாம் அபாலிஷ் ஆகிடுச்சு. இதனால் ஒரே டேக்ஸ் தான் இப்போ வந்து நடைமுறையில் இருக்குன்னு தான் சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது உள்ளீட்டு வரியினால் டேக்ஸ் பேர்டன் குறையுது. இதனால் வந்து டேக்ஸ் பேர்டன் குறையிறதுனால மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த பொருளும் மேக் இன் இந்தியா, இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறதா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்தியாவை உற்பத்தி மையமாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாம் யாரோட பாசிபிலிட்டிஸ்னால கிடைக்குது, ஜிஎஸ்டினால தான் சொல்லலாம்.
அடுத்து வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் டு த கன்சூமர்ஸ்க்கு என்னப்பா பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு இது அலோவ் பண்ணுறதுனால ப்ரைஸஸ் என்ன பண்ணுறாங்க, கன்சியூமர்ஸ்க்கு குறைவாக கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லலாம். அதே போல் சிறு சிறு ரீட்டெயிலர்ஸ் வந்து எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட ப்ரொடியூசர்ஸ் வந்து காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுனால அவங்க கன்சியூமர்ஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க, குறைவான விலையில் விற்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். ஓகேவா? Now let us see the differences between CGST, SGST and IGST. ஆக்சுவலாக சிஜிஎஸ்டினா ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் தான் சொல்லலாம். இது எந்த டேக்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லணும்னா இந்த சர்வீஸ் டேக்ஸு, எக்ஸைஸ் டேக்ஸு இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை யார் லிவி பண்ணுறதுனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். அடுத்து எஸ்ஜிஎஸ்டி எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு? இந்த சேல்ஸ் டேக்ஸு, லக்ஸரி டேக்ஸு, இந்த என்ட்ரி டேக்ஸ் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி தான் இது வந்திருக்கு. இதை யார் லிவி பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ ஐஜிஎஸ்டினா இந்த காம்பினேஷன் ஆஃப் சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியோட காம்பினேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். இதை யார் லிவி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஹூ இஸ் கலெக்டிங் த டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிஜிஎஸ்டி பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட், அண்ட் எஸ்ஜிஎஸ்டி பார்த்தா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், அண்ட் ஐஜிஎஸ்டி பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள் ஆகுது? சிஜிஎஸ்டினா இன்ட்ரா ஸ்டேட், உள்ளுக்குள்ளே ஸ்டேட்டுக்குள்ளே நடைபெறுது தான். அடுத்து எஸ்ஜிஎஸ்டியும் உள்ளே இருக்கிற ஸ்டேட்டுக்குள்ளே நடைபெற சப்ளைஸை பொறுத்து தான். ஆனால் ஐஜிஎஸ்டி மட்டும்தான் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நடைபெற பொறுத்து கலெக்ட் ஆகுது. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லை டேர்ன் ஓவர் 20 lakhs கிராஸ் பண்ணுற வரைக்கும். நார்தர்ன் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னால் 10 lakhs. அதே போல் எஸ்ஜிஎஸ்டிலையும் பார்த்தோம்னா 20 lakhsக்கு வரைக்கும் எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. ஆனால் ஐஜிஎஸ்டி கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். அடுத்து காம்போசிஷன்ஸு என்ன பொருள் அடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா டீலர் வந்து என்ன பண்ணலான்னா அப் டு 75 lakhs வந்து இந்த காம்போசிஷன் ஸ்கீம்னால் பெனிஃபிட் ஆகலாம். ஆனால் இதில் பார்த்தோம்னா 75 lakhs வந்து இதே எஸ்ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் ஆகிறாங்க. ஆனால் இந்த காம்போசிஷன் ஸ்கீம் வந்து இதுக்கு ஐஜிஎஸ்டிக்கு அப்ளை ஆகிறதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். So far you have understood the differences between CGST, IGST and SGST, and then objectives, and then council. CGST, that is GST council. So we will continue in the next video, next chapter. Thank you.